Assalamu alaikum, dears. Happy morning, happy afternoon, happy winter vacation. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேயாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நேற்று எடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தா பால் இல்லை. சரி இருந்தாலும் நம்ம ஒரு சுலைமானியை போட்டு குடிச்சிருவோம். அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ரொம்ப எனர்ஜி டவுனாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றணும், ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் சுலைமானி போட்டு பர்கர் பன் தான் இருந்தது. அதை வந்துட்டு இப்படியே டிப் பண்ணி நல்லா குளிக்க வச்சு தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சாப்பிட்டுட்டு சரி இன்றைக்கி காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சண்டே இல்லை, அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ இதை வச்சுட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி முந்தா நேற்று கொஞ்சம் அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு எப்போவுமே நாங்கள் போகிற ஒரு ஷாப் தான், ரெகுலர் ஷாப் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். அஜ்மனில் 24 ஹவர்ஸ். நம்ம தான் பின்ன நைட் அவுட் பண்ணுற ஆளுங்களாச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருந்தோம். எப்போவுமே போகிறது தான். போனாலுமே வந்துட்டு நம்ம எந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸும் கலைச்சி போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுற ஹேபிட் கிடையாது. எனக்கும் கிடையாது, ஹஸ்பண்டுக்கும் கிடையாது. எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதை மட்டும்தான் ட்ரையல் பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா? அதனாலேயே மெயினாக வந்துட்டு ஒரு ட்ரையல் பார்க்குறது உண்டு தான். சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தோம். எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்துட்டு நான் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து சரி நம்ம டிசைன் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணேன், விரித்து பார்த்தேன். ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி இருந்தது. அதை விரித்து பார்த்தேன். பின்னாடி இருந்து அந்த சர்வீஸ் மேன் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு மேடம் எல்லாமே கலைச்சி போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்மளே அப்படி பண்ண மாட்டோம் தான். ஆனாலும் இப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் பார்க்குற மூடே அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இருந்தாலும் ஓகே, ஃபர்தராக நமக்கு டே வந்துட்டு ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுக்கலை. மற்றபடி வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெஸ் எடுக்காமல் ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் அட் லாஸ்ட் தி எண்ட் நம்ம டே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சோலை நம்மளே வந்துட்டு ஹாப்பி ஆக்கிக்கணும். பி ஹாப்பி. பாய்.